ஹாய் காய்ஸ், நான் உங்க ராஜ்குமார். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம சேனல் அதிகமாக சேலஞ்ச் வீடியோ வரும். சரிடா, என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90s கிட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் கேமான கிட்டி புல் சேலஞ்ச். வெல்கம் டு ராஜ் KSR சேலஞ்ச். இப்போ நீங்கள் பார்த்த பாக்ஸ் எதுக்குன்னா, இந்த பாக்ஸ் உள்ளதான் இந்த சேலஞ்சு நடக்க போகுது. சேலஞ்ச் என்ன அடுத்து சொல்கிறேன். இப்போ வீரர்கள் கூப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க, வேமா வாங்க வேமா வாங்க. இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னா, கிட்டி புல். இதில் வந்து முக்குள் போடுவோம் இல்லையா? முக்குள்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இப்படி வச்சு இப்படி தட்டணும்னா 3 தடவை இப்படி தட்டணும். அதுக்கு பேர் தான் முக்குள். அது கிட்டி புல் விளாண்டவங்களுக்கு தெரியும் இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வட்டத்தூளை தான் இந்த இதை வச்சுக்கணும். சரியா? முக்குள் போடணும். 1 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை முக்குள் போடுறீங்களோ அவங்க தான் வெற்றி. ஆனால் இந்த புல் வந்து இந்த பாக்ஸை தாண்டி போகக்கூடாது. இது உள்ளே தான் இருக்கணும். புரிஞ்சா? ஏன் புரிஞ்சுதா? எனி டவுட்? ஓகே, சந்தோஷத்துலேருந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சிடலாம். கூப்பிட்றப்போ ரெடியா? 1 நிமிஷம் தான் டைமு. 1 நிமிஷத்துக்குள்ளே நீ எவ்வளோ முக்குள் போடுற அப்படின்றதான் கணக்கு. ஓகே, ரெடியாப்பா? எங்களுக்கு மோட்டிவேட் சொல்லி ஆரம்பிச்சுடா. மோட்டிவேட் வந்து இந்த உலகம் ஒன்று தோத்துரும் சொன்னால் கேட்காது. தோத்துட்டு வந்து சொல்லு, கேட்கும். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க அதான்டா மோட்டிவேட். ரெடி, ஸ்டார்ட். இல்ல டபுள் இது. இல்ல செத்துட்டு இது. சி முக்குல பாக்ஸ் தாண்டிடா. பாக்ஸ் தாண்டல. ஒரு பாயிண்ட்டுங்க. ஒரு பாயிண்ட். என்னடா முக்குளுக்கே கழிஞ்சு விட்டான். அருவி ஓடுது. 2 பாயிண்ட்டுங்க. 2 முக்குள் போட்டிருக்க அப்படி. 2 பாயிண்ட். 3 முக்குள் போட்டா அப்படி. சூப்பர். டைம் இல்ல. ஃபாஸ்ட். இல்ல இல்ல டபுள் தான். நான் என்ன வேணா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவேன். என்னை நீங்க கண்டுக்க கூடாது. ஏன்னா எனக்கு அதுதான் வேலை. ஆனா உங்களை டச் பண்ண மாட்டேன். முக்குள் தானே? முக்குள் 4 பாயிண்ட். 4 பாயிண்ட். சந்தோஷ். டைம் ஓவரா போகுது. இல்ல முக்குள் பரவாயில்ல. இன்னும் டைம் இருக்கு. முடிய போகுது. முடிஞ்சு. ஸ்டாப். சூப்பர். அருமையா ப்ளே பண்ணிருக்கடா நீ. 4 பாயிண்ட். சூப்பர். கைதட்டு. 4 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பர்ப்பா. இப்போ அடுத்தால் வா. சிவநாதன் அவர்கள் வாங்க பிடிங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும்ல? எதனா டவுட் கேட்கணுமா? ஒன்றும் இல்லைல்ல? சரி, ஓகே. வாங்க பிள்ளை. மோட்டிவேஷன். உன்னால முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்றும் இல்லை, அவங்கள. நக்கல்யா அவனுக்கு. ஸ்டார்ட். இல்ல டபுள். இது என்ன சாக்கி சட்டியா? சிவப்பு சட்டி. முத பாயிண்ட். 1 பாயிண்ட் எடுத்துட்டா அப்படி. சந்தோஷிங்களா? கடுத்தா இருக்கான்னு பாரு. சூப்பர். 2 பாயிண்ட். இதுல இல்ல ஏதோ பொட்டான்னு கடிச்ச மாதிரி இருந்தது. எம்ப விடுப்பா, நல்லா எம்ப விடணும். என்ன நீ ஆளு வளர்ந்துருக்கே தவிர்த்து மூளை. ஷிட் டபுள் தான். இல்ல வா கோட்டை தாண்ட விட. சீக்கிரம் அப்படியே வேமா முடியா. சட்டி பறக்குது. சொட்ட தெரியுது. ரெடி. டைம் அப்போ ஆகுது. அதாவது தம்பி வந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்க அப்படி. பரவாயில்ல. நல்ல பிளேயிங் இருந்தது. ஃபாஸ்ட் இருந்தது. அது கொஞ்சம் எம்ப விட்டு அடிச்சா நல்லா இருந்திருக்கும். இவன் சின்ன வயசுல இம்புட்டு தாங்க இருப்பான். நான் இவ்வளோ ஹைட்டா இருப்பேன். இப்போ இவன் இவ்வளோ ஹைட்டா இருக்கான், நான் இம்புட்டு இருக்கேன். எனக்கே ஒன்றும் புரியல. எப்படிதான் இவனெல்லாம் வளர்றானு தெரியல. காலேஜ் ஸ்கூல் தான் படிக்கிறானோ. சரி, ஓகே. அடுத்தால் கேமராமேனை மாற்றிக்கிங்க. கேமராமேன் முடியா? பக்காவா தெரியும்ல? சரி, ஓகே. முக்குள் போடணும். இந்த பாக்ஸ் உள்ளே தான் போடணும். ஓகே டன். அண்ணன்ட்டு இவன் மட்டும் எப்படி மோட்டிவேட் கேட்காம போகலாம்? நான் சொல்லுவேன்டா, உன் நல்ல மனசுக்கு கெட்டதே தான்டா. ஸ்டார்ட். நாக்கில் தானே இது? முக்குள் தானா? சரி, ஓகே. இல்லை 4 அடிச்ச மாதிரி இருந்தது. ஓகே. 1 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்துனா 1 பாயிண்ட் எடுத்துட்டா அப்படி. இந்த 4 பாயிண்ட் எடுத்தா இவர் தான் வெற்றி. முடியும். பார்த்து பொறுமை. இல்ல வா வேமா. ஸ்பீடு பத்தலையே. தம்பி பீரோல துணி மாட்டிருப்பா. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பீரோ மாதிரி தெரியுதா? இல்ல வா வேமா வாப்பா. டைம் இல்ல. ஸ்பீடு வேணும். ஸ்பீடு முக்கியம் பிகிலே. 2 பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படி. 2 பாயிண்ட் எடுத்து இன்னும் 3 பாயிண்ட் எடுத்தா இவர் தான் வெற்றி. சூப்பர். 3 பாயிண்ட். இன்னும் 2 பாயிண்ட். இல்ல இன்னும் 2 பாயிண்ட். சூப்பர். ஆனா அது வந்து வெளில போயிடுச்சு. நாட் கிடையாது. அது வந்து பாக்ஸ் உள்ளே தான் இருக்கணும். வா சீக்கிரம் வா.
இல்லை டபுள் முடியும். சூப்பர் 4 பாயிண்ட். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தா தம்பி தான் வெற்றி. செகண்ட் 1 இருக்கு. சூப்பரா, ஸ்டாப், ஃபண்டாஸ்டிக், மெடிக்கல், மிராக்கிள், எமர்ஜென்சி, ஏதோ ஒண்ணு சூப்பரா. 5 பாயிண்ட் எடுத்து சந்தோஷம் பீட் பண்ணி ஜெயிச்சுட்டா. அப்படி உண்மையா வாழ்த்துக்கள் தம்பி. அதாவது பாத்தீங்கன்னா தம்பி வந்து 4 பாயிண்ட், தம்பியோட 1 பாயிண்ட் அதிகமா எடுத்து இவர் ஜெயிச்சிட்டா. அப்படி இவர் பேர் வந்து டிங்கிலி அப்படின்னு. முக்குள் போட்டு காமினா என்னடா என்னையே கேக்குறீங்க? நான் ஒரு இன்னைக்கு பாடுறா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன நீங்க? எப்படிதா நான்லாம் 90s கிட்ஸ் ஆளு. நீ சும்மா உங்களோட வந்துட்டேன்னா முக்குல அக்கிலே போடுவோம்டா. 3 தடவை அடிச்சாண்ணா முக்குலா, 4 தடவை அடிச்சா நாக்குலா, 5 தடவை அடிச்சா அக்குலு. என்னென்ன சொல்றான் பாருங்க. இது என்ன இது கூட தெரியல. என்னத்த நீங்க கிட்டி விளாடுறீங்க? பாருப்பா இது சாமிக்குடா, சாமிக்கு. 2வது இது பூமிக்கு. என்னடி இது? என்ன நெஞ்ச அவன் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள்